ஹலோ எவ்ரிவன். சம்மர் அண்ட் இஃப்தார் ஸ்பெஷலாக பாடியை கூல் பண்ணுற மாதிரி ரெஃப்ரெஷிங்கான ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் பார்க்கலாமா? இதை செய்கிறதுக்காக நான் 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை அப்படியே குக்கரில் சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்லா வாசனை வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் அதில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரு பெரிய கேரட் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த குக்கர்லேயே ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே வாசனைக்காக ஒரு சின்ன ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா அதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு 3 விசில் விட்டோம் அப்படின்னா பருப்பு நல்லா குழைய வெந்துடும், கேரட்டும் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா விசில் போனதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லாவே வெந்து வந்திருக்கு. நம்ம அந்த சூட்லேயே 2 3 இல்லைனா நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி டேட்ஸ் ஆட் பண்ணி வச்சிடலாம். அதை சைடில் ஆற வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி தண்ணியோடவே ஆட் பண்ணி நல்லா இப்படி பல்ப்பியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது அந்த அரைச்ச விழுதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு கோகோனட் மில்க் ஒரு அரை மூடி தேங்காவை அரைச்சி திக்கான ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்துக்கணும். எனக்கு என்கிட்ட ரெடிமேட் தேங்காய் பால் இருந்ததுனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். தாராளமாக தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி சில்லுன்னு சர்வ் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சில்லுன்னு ஒத்துக்கலைன்னா நம்ம நார்மலாகவே சர்வ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும், வயிறும் அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும்.